ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவி வேலை 2025 தேர்வு சம்மந்தப்பட்ட பல்வேறு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் எழுத்து தேர்வு போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வட்டாட்சியருக்கு அனுப்பி அவங்ககிட்ட பதிலுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட், அந்த அட்மிட் கார்டு நீங்கள் எந்த தேதியில் வந்து உங்களோட நெக்ஸ்ட் அந்த ரிட்டன் எக்ஸாம் அண்ட் அந்த ரீடிங் எக்ஸாமுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தபால் வரல அப்படின்னா உங்களால் வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா தொடர முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போவீங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வராதவங்க என்ன பண்ணணும், அந்த ஹால் டிக்கெட் வராதவங்களுக்கு புதுசாக என்ன வந்திருக்கு, அண்ட் இந்த இன்டர்வியூக்கு ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தோம். இது எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாமினேஷன், அது எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி காமனாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முக்கியமான அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா 2299 பணிகளுக்கு கிராம வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத அறிவித்து அதுக்குண்டான அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் மாதமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புகிற அந்த டேட் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சில மாவட்டங்கள், ஒரு 5-6 மாவட்டங்களில் மட்டும்தான் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஸோ மீதி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மிட்டில் இருக்கோம். ஸோ செப்டம்பர் மிட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 டேஸில் இப்போ தான் வந்து அந்த ஹால் டிக்கெட் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டுருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு அப்படிங்கிறது செங்கல்பட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ஃபர்தராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் கரெக்டாக அந்த வட்டாட்சியருக்கு அனுப்பியிருக்கீங்களா, அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கீங்களான்னு. ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண டாக்குமெண்ட்டை எங்களுக்கு மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு தபால் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இதில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புனது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து ஹால் டிக்கெட் கேட்டு அனுப்புவாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பக்கத்தில் வந்து எந்த வட்டாட்சியர் நீங்கள் அலுவலகத்துக்கு கீழே வரீங்களோ உங்கள் ஹால் டிக்கெட் வரலன்னா மேபி நீங்கள் அங்கே போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேயுமே வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அதே மாதிரி நீங்கள் அந்த இன சுழற்சியில் இப்போ ஒரு வேகன்சி இருக்குது, அந்த கிராமத்துக்கு வந்து பெண் அப்படின்னா பெண்ணுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆண் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பெண்ணுமே வந்து எந்த இன சுழற்சினா அந்த கம்யூனிட்டி வைஸ் எந்த கம்யூனிட்டி இருக்குது அந்த போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும். வேறு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு, ஹால் டிக்கெட் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த பேட்டர்ன் 100 மார்க்ஸ்க்கு உண்டான பேட்டர்ன் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு, ரிட்டன் அண்ட் ரீடிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு. நீங்கள் அந்த கிராமத்தில் ஒரு லோக்கலாக அங்கேயே தான் உங்களோட இருப்பிடம் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்கு. அதுக்கப்புறமா இன்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு. ஸோ இதில் ஒவ்வொரு பேஸ்லேயுமே நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போகும்போதே வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் சரிவி பார்ப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் 10 மார்க். ஏன்னா சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அதில் 10 மார்க் எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமா ரீடிங் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் இருக்குது. அந்த 30 மார்க்கில் 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்க்கும் 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்க்கும் கொடுப்பாங்க. ரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெட்லைன் கொடுத்து அந்த ஹெட்லைனில் இருக்கிறத வச்சு ஒரு 3 லைன் 4 லைன் எழுத சொல்லுவாங்க. தமிழ்நாடு முதல்வர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் எழுதணும். மகளிர் திட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 4 எழுதணும். கிராம உதவியாளரோட பணி அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி எழுதுங்கன்னா எழுதணும். பாரதியார் பற்றி எழுதுங்கன்னா எழுதணும். இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் ஒருவேளை பர்டிகுலராக ஒருத்தரோட பேர் மென்ஷன் பண்ணாமல் ஏதாவது ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி எழுதுங்க. உங்கள் மாவட்டத்தை பற்றி ஒரு 4 லைன் எழுதுங்க. உங்களோட ஊர் கிராமத்தை பற்றி ஒரு 4 லைன் எழுதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்லைன் ஏதாவது ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பரே கூட கொடுத்து இதை வந்து ஒரு பேராகிராஃப் வந்து வாசித்து காமிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு திக்காமல் பிழை இல்லாமல் வாசித்து காமிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஏதாவது ரொம்ப ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக மார்க் இருக்குது. ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 10 to 15 மார்க் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கும் இந்த லைசன்ஸுக்கும் அப்படியே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 100 பேர், இப்போ ஒரு 100 பேர் வந்து அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேரை தான் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க.
பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 25+ வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு போக முடியும். நீங்கள் ஒரு 25க்கு மேலேயே வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 20 பேர் தான் கூப்பிடுவாங்க. ஸோ 25 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நான் சொல்கிறது இல்லை. ஸோ பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 30 மார்க் இருக்குது, அதில் ஒரு 25க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்கன்னா அப்போ அவங்கள மட்டும் தானே கூப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து 15 டேஸ் இல்லை 20 டேஸ் கழித்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அது இப்போ நிறையா வந்து ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு 20 டேஸ் கழித்து வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மறுபடியும் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. வட்டாட்சியர், கோட்டாட்சியர் முன்னாடி அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும். ஸோ உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்வர் இப்போ ரீசெண்டாக இந்த ஆட்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி கேட்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன அவேர்னஸ்ஸு, இப்போ நீங்கள் வந்து உங்களோட மேலே இருக்கக்கூடிய அதிகாரியார், கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு விடுப்பு வேணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ், கிராம நிர்வாக அலுவலருக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, உங்களோட பணி என்ன, கிராம முதல்வரோட பணி என்ன, நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் சாலிடாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே போய் திக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து 3லேருந்து 4 லைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க. நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எது நீங்கள் வந்து அனுப்புனீங்களோ, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவங்க எதெல்லாம் கேட்டு நீங்கள் அனுப்புனீங்களோ அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போங்க. அது வந்து கண்டிப்பாக ஏதாவது கிராஸ் செக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அண்ட் லைசன்ஸ் முக்கியமாக வந்து எடுத்துகிட்டு போங்க, மறந்துட்டு போயிடாதீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. 12, 13, 14 இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கினது ப்ளஸ் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத வச்சு உங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது வழங்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிராமத்திற்கு ஒருத்தருக்கு தான் பணி கிடைக்கும். இன்டர்வியூ போய் ஒரு 5 பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் பணி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 5 பேரில் நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு மற்றும் இந்த இன்டர்வியூக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் அதை தாண்டி கேட்குறக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கிராம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டோம். அதேமாதிரி 5th ஸ்டாண்டர்ட் 1 to 5th புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதேமாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் எப்படி ஏதாவது சின்ன சிம்பிள் வேர்ட் கொடுத்தா அதை எப்படி கேட்பாங்கிறது போட்டிருக்கோம். சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ்நாட்டை ஹைலைட் பண்ணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களை ஹைலைட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம மேலும் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கிராம முதல்வரை பற்றி தினசரி அப்டேட் என்ன நடக்குது, எந்த மாதிரியான ஹால் டிக்கெட் இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் புதுசாக வெளியிடுறாங்க, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ நடக்குது எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்க்குறக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.